ஹீரோயின் அந்த விஷயத்தை எதுவும் பண்ணாம இருந்திருந்தாலே அவ்வளவுதான், அதோட அந்த படம் முடிஞ்சு போயிட்டு இருக்காங்க. போட்டிருக்கலாம். இந்த கத்தி, பிளட்டு, முக்கியமா பரோட்டா சால்னா எல்லா படத்துலயும் ஐகானிக்கா பரோட்டா சால்னா இல்லாம வெற்றிமாறன் அந்த படத்தை கம்ப்ளீட் பண்ண மாட்டாரு. அது பார்த்தா கம்ப்ளீட் ஆகும். ஆமா, ஆடுகள். Oh my god, this is the கௌதம் வாசுதேவ் மேனன் கேமியோ கல்ச்சரை கொண்டு வந்து அதை கிரிஞ்சாக்கி அது ஆரம்பிச்சதும் நானே, அதை குளிக்கொண்டு புதைச்சதும் நானேன்ற மாதிரி. நம்ம இன்னைக்கு எதை பற்றி பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, என்னதான் தமிழ் சினிமா ஒரு பரிமாண வளர்ச்சி அடைஞ்சிருந்தாலும், எல்லா டேரக்டர்ஸும் பெரிய பெரிய அப்டேட்ஸ்லாம் கொண்டு வந்திருந்தாலும், எல்லா ஃபில்ம் மேக்கர்ஸ்க்கும் ஒரு டேரக்டர் டச்னு ஒன்று வச்சிருப்பாங்க எல்லா படங்கள்லையும். அதாவது அவங்களோட சிக்னேச்சர் ஸ்டைல். எஸ், அந்த மாதிரி எல்லா ஃபில்ம் மேக்கர்ஸ்க்கும் அவங்களுக்கு ஒரு ஸ்டைல் இருக்கும் இல்லையா? அதை பற்றி நம்ம இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஆனால் அதை நம்ம சாதாரணமாக டிஸ்கஸ் பண்ண போகிறது கிடையாது. ஒன்று வச்சிருக்கேன். அது என்னன்னா, இதுல நம்ம தமிழ் சினிமால இருக்கிற முக்கியமான டைரக்டர்ஸோட பேர்லாம் இதுல இருக்கு. இதுல வந்து எடுத்து எந்த டைரக்டர்ஸோட பேர் வருதோ அந்த டைரக்டரோட சிக்னேச்சரை பத்தி, சிக்னேச்சர் ஸ்டைல், ட்ரேட்மார்க் பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். ஓஹோ, சரி. சோ இதுல யாரு முதல்ல எடுக்கிறது? நீங்களே எடுங்க, பரவாயில்ல. அப்ப நீ மனப்பாடம் பண்ணல. என்னை கூத்து வர முதல்ல எடு. அப்ப நீ விநாயக பெருமானே, மூட பொருளோனே, முந்தி விநாயகனே. ரெண்டா வரும்போது யார் வந்திருக்கான்னு கேமரால காட்டிரு. ஆஹா, நம்ம முருகையா. மங்களகரமா மஞ்சள் இருந்து ஆரம்பிக்கிறோம். ஏஆர் முருகதாஸ் டைரக்டர் ஏஆர் முருகதாஸ் சார். டைரக்டர் முருகதாஸ் சார் வந்துட்டு பார்த்தோன்னா, அவர் நார்மலாகவே நமக்கு பற்றி தெரியும். அவர் வந்து ஏதாவது ஒரு சோஷியல் அவேர்னஸ் பற்றின இல்லை சோஷியல் இஷ்யூ பற்றின ஒரு படம் இருக்கும் கண்டிப்பாக. ஆனால் பர்டிகுலராக அவர் யூஸ் பண்ணுற டெக்னிக்காக என்னன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல. என்ன அப்படின்னா, அந்த கதை ஆரம்பிக்கிறதே வந்து ஒரு ஹீரோயின் கேரக்டர்ல இருந்து ஆரம்பிக்கிற மாதிரி இருக்கும். ஆமா, அந்த ஹீரோயின் ஏதாவது ஒரு முடிச்சு அவங்க தான் வந்து ஆரம்பிச்சிருப்பாங்க. ஒரு பிள்ளையார் சொல்லி ஒரு ட்ரிகர் பாயிண்ட்னு சொல்லுவாங்க இல்லையா? கதை ஆரம்பிக்கிற ட்ரிகர் பாயிண்ட் வந்து மேக்ஸிமம் படங்கள்ல ஹீரோயின் தான். ஹீரோயின் அந்த விஷயத்தை எதுவும் பண்ணாம இருந்திருந்தாலே அவ்வளவுதான், அதோட அந்த படம் முடிஞ்சு போயிட்டு இருக்காங்க. போட்டிருப்பாங்க. ஸோ எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா வந்துட்டு துப்பாக்கி சொல்லலாம். துப்பாக்கியில் வந்து பார்த்தீங்கன்னா டிராஃபிக்ல வந்துட்டு அந்த காமெடி சீன் வந்துருக்கும். அப்போ வந்துட்டு பைக் சாவியே காஜல் அவர்கள் வந்து எடுத்துகிட்டு போயிடுவாங்க. ஸோ அதனால அவங்க பஸ்ஸில் போவாங்க. பஸ்ஸில் போனால் டெரரிஸ்ட் அங்கே ஒரு பிக் பாக்கெட் நடக்கும். இவதுக்கு சம்மந்தமே இல்லாமல் ஓட்டுறான்னு சொல்லி துரத்திட்டு போகிற பார்த்தா அவன் ஒரு டெரரிஸ்ட். அதுக்கப்புறம் தான் படமே ரொம்ப பூம் ஆகும். கத்தி பார்த்து அதே மாதிரி தான். சமந்தா மட்டும் அந்த படத்தில் அவங்க அந்த நம்பர் கொடுக்காம போயிருந்தாங்கன்னா, கதிரசன் கேரக்டர் வந்து ஹாங்காங்கா பேங்காக் போயிருப்பாரு. அந்த கதையை அங்கேயே முடிஞ்சிருக்கும். அந்த நம்பர் கொடுத்ததுல இருந்து ஆரம்பிச்சு அங்க இருந்து ஒரு பாலத்துல ஒரு ஆக்சிடென்ட் ஆகி அதுல பார்த்து அப்படியே மாறி போய்தான் அந்த கதை, கத்தியோட கதையோ ஆரம்பிக்கும். இவ்வளவு ஏன் நம்ம இந்த படத்துல எல்லாருக்கும் பிடிச்ச படம் கஜினி, அந்த படத்துல அந்த இம்பார்ட்டன்ட் அசீன் அவங்க தான் கதையே. நான் அடுத்ததுதான் ஆரம்பிக்கலான்னு வந்தேன், நீ எடுத்துட்டேன். அடுத்ததா நீ என்னடா சொல்ற எங்களுக்கு தெரியும். எனக்கு 2 வருது. அப்படிங்களா? ரொம்ப சந்தோஷம். வா, வெற்றிமாறன். இவரோட படங்கள்ல மேக்சிமம் பாத்தீங்கன்னா ஏதாச்சும் ஒரு சீன்லயாச்சு சிங்கிள் ஷாட்ல ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம்னு சிங்கிள் ஷாட்ல ஒரு ஷாட் வச்சிருக்காங்க. கண்டிப்பா எல்லா படங்கள்லயும். அசுரன் படத்துலயும் பாத்தீங்கன்னா அந்த வடக்குறானை வெட்டிட்டு வந்ததுக்கு அப்புறம் தனுஷ் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் ஃபுல்லா அந்த சிங்கிள் ஷாட்லயே வச்சிருப்பாங்க. ஆமா, மொத்த அந்த ஸ்டேஜிங்குமே வந்து சூப்பரா இருக்கும். அவர் வர்றது, அவர் வந்து பட்டி புடைக்க எடுத்து வச்சு அது ஆக்ஷன்லயே வந்து அந்த இன்ஃபர்மேஷன் சொல்லிட்டு இருப்பாங்க. அதுக்கான ரியாக்ஷன் அவங்க பண்ணிட்டு இருப்பாங்க. கூட சேர்ந்து அங்க இருந்து இவன் வந்துட்டு இருப்பான், சிதம்பரம் வந்துட்டு இருப்பா, வந்து அடிக்கிறது. அது வரைக்கும் ஃபுல்லா சிங்கிள் ஷாட் தான் போயிட்டு இருக்கோம். அடுத்தது அஃப்கோர்ஸ் நம்ம சொல்லவே வேணாம், விடுதலை இல்ல ட்ரெயின் ஆக்சிடென்ட் சீன், விடுதலை பார்ட் 1ல வர அந்த ஃபுல்லா ஒரு சிங்கிள் ஷாட் சீன். அடுத்தது வடசென்னையில நிறைய சிங்கிள் ஷாட் சீன் பார்த்துருப்போம். அதுல ஒன் ஆஃப் தி ஐகானிக்னா ராஜன் அவர் வந்துட்டு அசால்ட் பண்ற அந்த சீன் தான். அது எப்படி அது அந்த அந்த சீனே வந்து ஒரு
பரபரப்பா பதட்டமா போற சீனு அது சிங்கிள் ஷாட்லயே மேனேஜ் பண்ணியிருப்பாங்க. அங்க இருந்து இவங்க நடந்து வர்றது, இங்க இருந்து எட்டி பார்த்துட்டு இருக்கிறது, அங்க நடக்க ஆக்சுவலா அந்த சீனை கடைசியா தெரிஞ்சிருக்கும். அங்க இங்க பேசிட்டு இருப்பாங்க, அங்க இருக்கிற வாய்ஸ் நமக்கு கேட்டுக்கிட்டே இருக்கு, என்ன பேசுறாங்கன்னு கேட்டே சவுண்ட் அளவுக்கு ஒர்க் பண்ணியிருப்பாங்க. அது மட்டும் இல்லாம வெளியே வந்து அந்த கை கழுவுற இடத்துல வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு மிரர்ல வந்துட்டு அவங்களோட அந்த ரிஃப்ளெக்ஷன்ல அங்க என்ன டிஸ்கஷன் பண்ணிட்டு இருக்கான்ற அந்த அவங்க 3 பேர் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கிற அந்த விஷயமும் வந்து கம்மியா. இன்னொன்று இவரோட சிக்னேச்சர் என்னன்னா இந்த கத்தி, அந்த ஹாஃப் அருவா மாதிரி ஒன்று வச்சிருப்பாங்க. அதை என்ன சொல்லுவாங்கன்னு தெரியல. அந்த கத்தி பிளட்டு பொல்லாதவன்லயே இருக்கும், விசாரணையில மட்டும்தான் இருக்காதுன்னு நினைக்கிறேன். பொல்லாதவன்ல இருக்கும், அசுரன்ல இருக்கும், வட சென்னையில இருக்கும், ஆடுகளம் அதுலயுமே இருக்கும். இந்த கத்தி பிளட்டு முக்கியமா பரோட்டா சால்னா எல்லா படத்துலயும் ஐகானிக்கா பரோட்டா சால்னா இல்லாம வெற்றிமாறன் அந்த படத்தை கம்ப்ளீட் பண்ண மாட்டாரு. அது பார்த்தாலும் கம்ப்ளீட் ஆகும். அடுத்து என்னன்னா டைலாக் லிப்சிங் மிஸ் ஆகுறது. இது வந்து அவரோட சிக்னேச்சர். அவர் வேணுக்குனே பண்ணியிருக்க மாட்டாரு, இருந்தாலும் இதை நாங்க பதிவு பண்ணக்கூடிய ஒரு கட்டாயத்துல இருக்கோம். ஏன் அப்படின்னா வந்து ரொம்ப அப்பட்டமா தெரிஞ்சது வந்து பாத்தீங்கன்னா எனக்கு வந்து அசுரன்ல டிஜே அருணாச்சலம் அவர் பேசுற வாந்தி வருதா, லிப்புக்கும் மூமெண்ட்டுக்கும் கொடுக்குற வாய்ஸ்க்கும் சம்மந்தமே இருக்காது. ஏன்னா அதுக்கு முன்னாடி அவர் பாடின விஷுவல்ஸ் எல்லாமே பார்த்துருப்போம். ஸோ அதனால அவரோட வாய்ஸ் எப்படி இருக்கும்னு சொல்லி தெரியும். அது என்னவோ சரியா பொருந்தாத மாதிரியே இருந்துச்சு. அது இன்னும் விடுதலை பார்ட் 2ல மொத்தமாவே அந்த படம் எப்படி இருந்துச்சுன்னா, ஓகே எடுத்து முடிங்க, எல்லாம் பின்னாடி இருந்து எடுத்துக்கங்க, நம்ம எல்லாம் டப்பிங்ல பார்த்துக்கலான்ற மாதிரி ஃபுல்லாக டப்பிங்ல டைலாக் ஆட் பண்ணி டைலாக்ஸ்லாம் வந்து லிப்சிங் மேட்ச் ஆகாம நிறைய டைலாக்ஸை வந்து ஆட் பண்ண மாதிரி இருந்துச்சு. ஸோ இந்த இஷ்யூ வந்து ஆரம்பத்துலேருந்து அவர் படங்கள்ல இருக்கு, அது இன்னும் தொடர்ந்துகிட்டு இருக்கு. வரக்கூடிய படங்கள்ல அது சரி பண்ணிட்டா நல்லா இருக்கும். எங்க இருக்கு ஐயோ யாரு காட்டு. இதை வந்து நம்ம மக்களுக்கு எடுத்துரைக்கும் லோகேஷ் கனகராஜ், அதாவது யங்ஸ்டர்களின் ரொம்ப ஃபேவரட் டைரக்டர். ட்ரேட்மார்க்குன்னு சொல்ல முடியாது, அவரோட ஸ்க்ரீன் பிளே டெக்னிக்னு வேணா சொல்லலாம். கிறிஸ் கிராஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு மெத்தட் யூஸ் பண்ணுவார். எல்லா படங்கள்லையுமே இருக்கும், எல்லா படங்கள்லையும் இருக்கும். எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லா படத்துலையுமே எடுத்து பார்த்தீங்கன்னா அந்த கிறிஸ் கிராஸ்ன்ற மெத்தட் வந்து என்ன அப்படின்னா ஒரே டைம் லைன் ஒரே டைம் ஜோனில் வேற வேற இடத்துல நடக்கிற ஒரு சுச்சுவேஷனை இன்பிட்வீனில் கிராஸ் பண்ணி காட்டுவார். எக்ஸாம்பிள் மாநகரம் பார்த்தீங்கன்னா 4 கேரக்டர்ஸ் இருக்கும். ஸோ 4 கேரக்டர்ஸோட அந்த ஒரு நைட்டு நடக்கிற சம்பவத்தை வேற டைம் லைன்ல இல்லாமல் ஒரே டைம் லைன்ல இருக்கும்போது வேற இன்சிடென்ட்டை நடுவில் கட் பை காட்டுறது, அது வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயமா கொண்டு போகும். அங்கே ஒரு பர்சனோட ஒரு கேரக்டரோட சீனை முடிச்சுட்டு அது வந்து என்ன ஆக போகுது அப்படின்னு நம்மளை யோசிக்க வைக்கும் போது அடுத்த கேரக்டரோட சீன் ஆரம்பிக்கும். அது நம்மளை அப்படியே யோசிக்க வச்சுக்கிட்டே இருக்கும். சப்கான்சியஸா நமக்கு சரி அந்த கேரக்டர் இப்படி இருந்துச்சு, இந்த கேரக்டர் இதோட வந்து எப்படி கனெக்ட் ஆகும் அப்படின்ற ஒரு யோசனை திங்கிங் கொண்டுகிட்டே வரும். மாநகரம்ல அந்த மாதிரி இருக்கும். மோஸ்ட் ஃபேவரட் என்னோடது வந்து கைதி. அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா 4 கேரக்டர்னு சொல்ல முடியாது, 4 டைப் ஆஃப் கேங்குன்னு சொல்லி பிரிச்சுக்கலாம். ஒன்று போலீஸ் சைடு, ரெண்டாவது வந்துட்டு போலீஸ்ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம பிஜாய் அவங்க டீமு போலீஸ் எல்லாருமே சேர்ந்துருப்பாங்க, அவங்களோட சுச்சுவேஷன்ஸ் ஃபஸ்ட்டு. ரெண்டாவது கார்த்தி மெயின் லீட், அவருக்கு இருக்கிற ப்ராப்ளம்ஸ் இதுக்குள்ளே ஏன் வரணும் அப்படின்ற ஒரு விஷயம், அவரோட எமோஷன் ஒன்று. மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ், அந்த போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ள அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ ஒன்று இருக்கும். நாலாவது வந்துட்டு கேங்ஸ்டர்ஸ், அவங்களோட சுச்சுவேஷன். ஸோ இந்த 4 கேங்கு 4 குரூப்புன்னு பிரிச்சுக்கலாம். இவங்க 4 பேரோட பர்ஸ்பெக்ஷனை அன்னைக்கு ஒரு நைட்டை இன்டர் கிராஸில் காமிச்சிக்கிட்டே வருவாங்க. ஸோ இந்த ஒரு டெக்னிக் வந்து என்ன ஆகும்னா ஒரு எங்கேஜிங்காக கொண்டு போயிட்டே இருக்கும். இது நடுவில் அப்படியே டப்புன்னு கட் பண்ணாமல் ஒரு ஹை பாயிண்ட்ல முடிவில்லாமல் ஒரு சீனை முடிச்சிருப்பாரு. அதனால என்ன ஆகும் அப்படின்னா சப்கான்சியஸாக நம்ம மைண்டில் வந்துட்டு இது ஒன்று இப்படி இருக்கே, அதோட நிறுத்திட்டாரே, அவன் என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். அடுத்து ஒரு பாயிண்ட் இருக்கு, இது சொல்லாமா வேணாமான்னு சொல்லலாம். அவர் கொண்டு வந்தது தான் கேமியோ. அவர் படங்கள்ல வந்து நிறைய
கேமியோக்கள் அவரோட சிக்னேச்சராகவே மாறிச்சது. கேமியோ கொண்டு வந்துருவார் அப்படின்ட்டு. அதை விட முக்கியமான ஒரு அவரோட சிக்னேச்சர் ஒன்று இருக்கே, என்னது? ட்ரக்ஸு. ரெகுலரா அவரோட படங்கள்ல ட்ரக்ஸ் யூஸ் பண்ணிடுவாரு தொடர்ந்து. அவரோட இது இருந்தாதான் சுகமா இருக்கா இல்ல ட்ரக்ஸ் யூஸ் பண்ணுவாரு. ஸோ அது வந்து அவரோட ஸ்டைல் ஆஃப் ஒரு ஃபில்ம் மேக்கிங் ஒரு ரைட்டிங்ஸ்க்காக அது யூஸ் பண்ணிக்கிறாரு. நெக்ஸ்ட் ஐயா மிஸ்கின் இவருக்கு சொல்லணும்னா பாக்கெட்ல இருந்து காசு கொடுத்து 20 ரூபாய்க்கு ஒரு இருட்டு கொடுங்க யாரு கேட்கலாம். இவரோட ஸ்டைல் ஆஃப் ஃபில்ம் மேக்கிங் தனியாவே தெரியும். ஓகே, மிஸ்கின் படம்னா அது மிஸ்கின் தான் எடுத்தாருன்னு தெரியறதுக்கு முன்னாடி இந்த படம் பார்த்தாலே ஓகே ஒரு மிஸ்கின் தான் எடுத்தா நம்ம கண்டுபிடிச்சலாம். அந்த அளவுக்கு ஒரு தனியான ஒரு ஃபில்ம் மேக்கிங் ஸ்டைல் வச்சிருப்பாரு. அதுல முதலாவது என்னன்னா அவரோட ஸ்டைலே தான். முதல்ல ஆளுக்கு ஃப்ரேம் வைக்கிறியோ இல்லையோ, அவரோட காலுக்கு ஒரு ஃப்ரேம் வச்சிருன்ற மாதிரி காலுக்கு அதிகமா ஃப்ரேம் வச்சு ஷூட் பண்ணுவாரு. அடுத்தது என்னன்னா அவரோட படங்கள்ல கண்டிப்பா ஒரு ஸ்பெஷல் சாங் ஒண்ணு இருக்கும். அதுல மஞ்சள் புடவை கட்டின ஒரு பெண்மணி ஆடுற மாதிரி கண்டிப்பா வச்சு. அதனால மஞ்சள்ல அவருக்கு ஒரு ஈர்ப்புன்னு தெரியல. மஞ்சள் புடவை கட்டிட்டு அவரு ஃபர்ஸ்ட் அவருக்கு பூமை கொடுத்தது அந்த ஸ்பெஷல் சாங் அப்படின்ற ஒரு விஷயத்துல சித்திரம் பேசு தெரியுது படத்துல வந்துட்டு வாழ மினுக்கு வேலைங்க மினுக்கு அந்த பாட்டு. அதுக்கப்புறம் வந்துட்டு இது இல்ல அஞ்சாதிலே வச்சிருப்பாரு, அது பெரிய ஹிட் ஆச்சு. ஆமா, சோ அதுல இருந்து கண்ணால நிறைய அடுத்தடுத்த அந்த படங்கள்ல மஞ்சள் புடவை கட்டின அந்த ஸ்பெஷல் சாங் வந்து கண்டிப்பா வச்சிருவாரு. சோ இது இவரோட சிக்னேச்சர். அந்த அஞ்சாதே படத்திலேயே ஒரு கேரக்டர் ஒண்ணு வச்சிருப்பாரு, அந்த மொட்டை அடிச்ச மாதிரி ஒரு கேரக்டர். முகத்தையே காட்டாம இது என்ன எதுக்கு இந்த கேரக்டர், அதுக்கு அந்த கேரக்டருக்கான முக்கியத்துவம் தெரியுது, ஏன் அந்த ஆளோட முகத்தையே காட்ட மாட்டாருன்ற ஒரு கியூரியஸ் நமக்கு இருந்துட்டே இருக்கும். ஆனா எனக்கு தெரிஞ்சது அது நம்ம பாஸ் பண்ணி ஸ்கிரீன்ஷாட் எடுத்தாதான் அந்த ஃபேஸே தெரியும் நினைக்கிறேன். கடைசியில அது சாகுறப்பதான் நமக்கு அந்த ஃபேஸ் கொஞ்சமா தெரியும், பிளர்ரா. அதுவும் அஞ்சாதே படத்தை பத்தி பேசணும்னா அது ஒரு தனி எபிசோடே பேசலாம். ஓகே, இதெல்லாம் அவரோட சிக்னேச்சர் ஸ்டெப்ஸ், சிக்னேச்சர் ஃபில்ம் மேக்கிங். நீங்க இன்ட்ரெஸ்டடா இருக்கீங்க அப்படின்னா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க, அஞ்சாவது படத்தை பத்தி டீடைல்டா ஒரு வீடியோ பேசலாம். ஓகே, யாரு? Oh my god, this is கௌதம் வாசுதேவ் மேனன். தூரிகா கௌதம் வாசுதேவ் மேனன். அஃப்கோர்ஸ் கௌதம் வாசுதேவ் மேனன் அவர் படம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாலே பேர் போனது வாய்ஸ் ஓவர் வச்சு. அது வந்து சில பேர் அதில் முரண்படுறாங்க வேணாம் அப்படி இப்படின்னு சொல்லி. ஆனால் அந்த வாய்ஸ் ஓவர் சொல்கிறதுலையும் ஒரு பொயட்டிக்னஸ் இருக்கணும். சாய்ஸ் ஆஃப் வேர்ட்ஸு ரொம்ப முக்கியம். இவன் வந்தான் உக்காந்தான் அதுக்கெல்லாம் வாய்ஸ் ஓவர் தேவையில்லை. அந்த கேரக்டரோட மனநிலை எப்படி இருக்கு அதை எக்ஸ்பிளைன் பண்றதுக்கான சாய்ஸ் ஆஃப் வேர்ட்ஸ் வந்து நல்லா இருக்கும். அவர் எக்ஸ்பிளைன் பண்ற ஒரு விதம், தட்டி போட்டு தாக்கணும், தலையில போட்டு திருப்பணும் அப்படின்னு மாதிரி அந்த இதெல்லாமே வந்துட்டு அது நல்லா இருக்கும் வாய்ஸ் ஓவர்ஸ். அதை தாண்டி ஜிவிஎம் கிட்ட ஒரு ட்ரேட்மார்க் சிக்னேச்சர் அப்படின்னு சொல்லலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, தமிழ்ல அவர் எடுத்த படம் வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா எல்லாமே தமிழ் பேர் தான் இருக்கும். தமிழ் பேருன்றதை விட 3 எழுத்து பேருக்கலாம். பெரிய 3 எழுத்துனா ஒரு வேர்ட்ல முடியாது அப்படின்னு சொல்லலாம். ஆனா பியூர் தமிழ் வார்த்தையா இருக்கும் எல்லாமே. அவர் எடுத்த எல்லா படத்தையும் எடுத்து பாருங்க, எல்லாமே விண்ணை தாண்டி வருவாயா, வாரணம் ஆயிரம், என்னை எறிந்தால், பச்சை கிளி முத்துச்சரம், ஸோ நடுநிசி நாய்கள், ஸோ எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தமிழ் பேரா மட்டும்தான் இருக்கும். அது வந்து ஒரு ட்ரேட்மார்க்கா நான் பார்க்குறேன். ஒரு சிங்கிள் வேர்ட் நேமா இருக்காது, அது டபுள் டிஜிட்டா டபுள் வேர்ட்ஸ் கொண்டது, இல்ல 3 வார்த்தைகள் கொண்ட பேரா தான் இருக்கும். இன்னொன்னு இது கொஞ்சம் ஃபன்னாவும் சொல்லலாம். எப்படின்னா மிடில் கிளாஸ்ன்னு பேரை வச்சுட்டு மிடில் கிளாஸ் பாய் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா வசதியும் இருக்கும் அவன்கிட்ட. அதுதான் எப்படி இந்த மேஜிக் எப்படி? அதுதான் மிடில் கிளாஸ். நம்ம லோவர் மிடில் கிளாஸ். நீ வந்து மிடில் கிளாஸ் லோவர் மிடில் கிளாஸ் மேட்ச் பண்ணிட்டு அவர் கரெக்டாக தான் காமிச்சிருக்காரு, நம்ம தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். நம்ம மிடில் கிளாஸ் கிடையாது, நம்ம லோவர் மிடில் கிளாஸ்.
எவ்வளோ பெரிய பிளான நைட்டு 3 மணிக்கு கக்குத்துல உட்காந்து கண்டுபிடிச்சிட்டான் பாத்தியா. அந்த இன்னொன்னு என்னன்னா அவரோட எல்லா படங்களோட ஹீரோக்கும் வந்து இந்த மாதிரி ஒரு காப்பு கொடுத்துருப்பாரு. ஆமா, எல்லா படத்துலயும். நீ எல்லாம் இப்போ லோகேஷ் கனகராஜ் பார்த்து ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கீங்க. அவர் அப்பவே வேற மாதிரி. ஆனா உண்மையிலே சொல்ல போனா எனக்கு தெரிஞ்சு அவரு தான் வந்து கமல் சார் ஃபேனா இருந்து எந்த ஒரு ரெஃபரன்ஸும் இல்லாம ஒரு பியூர் ஃபேன் பாய் சம்பவம் அப்படி கண்டிப்பா சொல்லலாம். ஏன்னா எந்த ஒரு ரெஃபரன்ஸும் வைக்கல, ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த கதைக்குள்ள வந்து கமல் சார் நடிச்சாரு. சூப்பர் படம் அது, வேட்டையாடு விளையாடு. அதுவும் தனியா பேசலாம். ஜிவிஎம் சார் கிட்ட இருக்கிறது காமனா ஒரு படத்துல இருக்கிறது பாத்தீங்கன்னா டிராவல். ஆமா, டிராவல்ஸ் அதிகமா இருக்கும். ஒண்ணு அது கதைக்கு சேர்ந்த மாதிரி தான் இருக்கும். மோஸ்ட்லி அது என்னவா இருக்கும் அப்படின்னா தன்னை எக்ஸ்ப்ளோர் பண்ணிக்கிற ஒரு விஷயமா தான் இருக்கும். ஏதாவது ஒரு டவுன்ஃபால் ஆயிருக்கும் ஹீரோவுக்கு. ஸோ அதுலேருந்து வெளில வரதுக்கு போய் டிராவல் பண்ணிட்டு வந்தா அதுலேருந்து ஒரு சொல்யூஷன் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி டிராவல் பண்ற மாதிரி இருக்கும் மெயின் லீடு எல்லாமே. நெக்ஸ்ட் அடுத்ததாக வந்திருக்கிறது இயக்குனர் அட்லி அவர்கள். அச்சிச்சோ, அவரா பயங்கரமானவராச்சே. இவரோட சிக்னேச்சர் என்ன சொல்றதுன்னா, இப்ப நம்ம எடுத்து பேசுற எல்லா பேப்பரையும் தூக்கி இது போட்டு வச்சோம்னா இந்த அட்லியோட சிக்னேச்சர்